ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீஸ் கிச்சனில் சக்கரவள்ளி கிழங்குல ஒரு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். வெந்த சக்கரவள்ளி கிழங்கு தோல் உச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம கையால் கூட மேஷ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் நான் மற்ற வச்சு மேஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம கட்லட் பைண்டிங்க்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பவுலில். ஓகே, இப்போ எல்லாம் ரெடி. நம்ம கட்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்டினாலும் ரொம்ப மொத்தையாயிடும். அதனால ஒரு மீடியம் சைஸாகவே நம்ம உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லேசாக ஃப்ளாட்டாக தட்டிக்கலாம். இப்போ தட்டியாச்சு. இப்போ இதை நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் ஒரு வாட்டி முக்கி எடுத்துடலாம். அடுத்து பிரெட் கிராம்ஸில் போட்டு நல்லா சுற்றி பரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் கிராம்ஸில் பரட்டும் போது நம்ம இன்னொரு கை வச்சு பரட்டிக்கலாம். அப்போ தான் இந்த ஈரம் பிரெட் கிராம்ஸில் படாது. நல்லா ஃபுல்லாக ஒத்தி எடுத்துட்டு நல்லா தட்டி ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா கட்லெட் பீசஸையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட்லெட்டை பொரிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தான் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக போட்டு நல்லா 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இது இன்னுமே நல்லா ப்ரௌனிஷ் கலராக வர்ற வரைக்கும் டபுள் சைடு இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா கட்லெட் ரெடி. அவ்வளோதான், பாருங்கள், நல்லா 2 சைடும் வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.